வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிஎல்சி ட்ரைனிங் கோர்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பிஎல்சி ட்ரைனிங்கை பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம பிஎல்சி இன்ட்ரோ பற்றி பார்க்க போகிறோம். பிஎல்சிங்கிறது வந்து என்னென்னா ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர். இது வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். நம்ம கோர்ஸோட அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னா அண்டர்ஸ்டாண்ட் தி பிஎல்சி ஃபண்டமெண்டல்ஸ். பிஎல்சி ஹார்ட்வேரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படி ரீட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, லேடர் லாஜிக் ப்ரோக்ராம்ஸ் பற்றி நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். டைமர்ஸ் அண்ட் கவுண்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனில் வந்து நம்ம எப்படி ஒரு யூஸ் பண்ணுறது, அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத ஒரு ப்ராஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பிஎல்சினா என்ன? பிஎல்சிங்கிறது என்னென்னா ப்ரோக்ராம் லாஜிக் கண்ட்ரோல். இது வந்து இண்டஸ்ட்ரியல் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து எங்கே யூஸ் பண்ணணும், இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா கண்ட்ரோல்ஸ் மிஷின்ஸ் அண்ட் ப்ராசஸ் ரீப்ளேஸ் தி ரிலே பேஸ்டு கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். அதில் வந்து பழைய ஓல்டு ரிலே பேஸ்ட் டைப்ஸ் அதில் கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. மோஸ்ட்லி இது வந்து இண்டஸ்ட்ரியல் என்வரான்மெண்ட்டில் வந்து அதிகமாக இப்போ வந்து யூஸ் ஆகுது. எதுக்காக பிஎல்சி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஹை ரிலையபிலிட்டி, ஈஸியாக ட்ரபிள் ஷூட் பண்ணலாம், ஃப்ளெக்சிபிள் ப்ரோக்ராமிங், ரியல் டைம் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து அதிகமாக யூஸ் ஆகுது, ரெடியூஸ்டு ஒயரிங், லாங் சர்வீஸ் லைஃப். இதெல்லாம் வந்து இதுக்காகலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பிஎல்சி அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்ளிகேஷன்னா மோட்டார் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம், கன்வேயரில் யூஸ் பண்ணுறோம், டிராஃபிக் லைட் கண்ட்ரோல்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணுறோம், பேக்கிங் மிஷின்ஸு, அப்புறம் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, எலவேட்டர் சிஸ்டம்ஸ் இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பிஎல்சி ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் என்னென்ன பிஎல்சியில் வந்து என்னென்ன இருக்கும், ஹார்ட்வேர்ஸ் இருக்கும் அப்படின்னா பவர் சப்ளை இருக்கும், சிபியூ இருக்கும், இன்புட் மாடல்ஸ் அவுட்புட் மாடல்ஸ் இருக்கும், கம்யூனிகேஷன் மாடல்ஸ் இருக்கும், ப்ரோக்ராமிங் டிவைஸ் அது வந்து நம்ம பிசி லேப்டாப் இதில் நம்ம ப்ரோக்ராம் பண்ணோமோ அது. பிஎல்சிக்கு வந்து ரெண்டு இன்புட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிஜிட்டல் இன்புட்ஸ், ஒன்று வந்து அனலாக் இன்புட். டிஜிட்டல் இன்புட் என்னென்ன கொடுப்போம்னா புஷ் பட்டன்ஸ், லிமிட் சுவிட்ச், ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸ் இதெல்லாம் வந்து டிஜிட்டல் இன்புட்ஸாக கொடுப்போம். டிஜிட்டல் அனலாக் இன்புட்ஸ் வந்து என்னென்னா டெம்பரேச்சர் சென்சார், ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர், லெவல் சென்சார்ஸ் இதெல்லாம் வந்து அனலாக் இன்புட்ஸாக கொடுப்போம். பிஎல்சி அவுட்புட்ஸ் வந்து என்னென்னா லேம்பு, காண்டக்டர், டிஜிட்டல் அவுட்புட்ஸ் இதெல்லாம் வந்து ரிலே, சொலனாய்டு வால்வ்ஸ் இதெல்லாம் வந்து டிஜிட்டல் அவுட்புட்ஸ். அனலாக் அவுட்புட் வந்து கண்ட்ரோல் வால்வ்ஸ், வேரியபிள் ஸ்பீட் டிரைவ்ஸ், ஃப்ரீக்வன்சி எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் வந்து பிஎல்சி அவுட்புட்ஸ், அனலாக் அவுட்புட்ஸ். பிஎல்சி ஸ்கேன் சைக்கிள் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம பண்ணுற லேடர் லாஜிக் ஒவ்வொன்றையும் வந்து பிஎல்சி வந்து மில்லி செகண்ட்ஸ் அந்த அவ்வளோ ஸ்பீடில் வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம சைக்கிள்ஸை ஸ்கேன் பண்ணி இன்புட்டையும் இன்புட்டை ஸ்கேன் பண்ணி நம்ம பண்ணியிருக்க ப்ரோக்ராம் ஏற்ற மாதிரி நமக்கு வந்து அவுட்புட் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து இந்த சைக்கிள்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். இதை வந்து பிஎல்சி ஸ்கேன் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி வீடியோவில் பார்க்கலாம். பிஎல்சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பிஎல்சிக்கு வந்து என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குன்னா லேடர் டயக்ராம் அப்படின்னு அது ஒரு லாங்குவேஜ், ஃபங்க்ஷன் பிளாக் டயக்ராம், அப்புறம் ஸ்ட்ரக்சர்டு டெக்ஸ்ட், அப்புறம் சீக்வன்ஷியல் ஃபங்க்ஷன் சார்ட். இந்த 4 லாங்குவேஜஸ் இருக்குது. மோஸ்ட்லி வந்து எல்லோரும் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 85% யூஸ் பண்ணுறது என்னென்னா லேடர் டயக்ராம் அதை வந்து யூஸ் பண்ணுறோம். நம்மளும் இப்போ நம்ம வீடியோவில் வந்து லேடர் டயக்ராம் பற்றி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். லேடர் லாஜிக் அதை பற்றி நம்ம வாங்கினா இது வந்து கிராஃபிக்கல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், சிமிலர் டு எலக்ட்ரிக்கல் ரிலே டயக்ராம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஈஸி ஃபார் எலக்ட்ரிஷியன்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோஸ்ட் வைட்லி யூஸ்டு பிஎல்சி லாங்குவேஜ் வந்து லேடர் லாங்குவேஜ். லேடர் லாங்குவேஜில் வந்து என்னென்ன யூஸ் பண்ணோம்னா என்ஓ கனெக்ட், என்சி கனெக்ட், காயில், டைமர், கவுண்டர் இது இந்த 5 காம்பனண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுவோம். பேசிக் லேடர் ப்ரோக்ராம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்டார்ட் புஷ் பட்டன் ஒரு என்ஓ, ஒரு ஸ்டாப் புஷ் பட்டன் என்சி, இது ரெண்டையும் பேஸ் பண்ணி ஒரு மோட்டார் அவுட்புட் காயில் வந்து ஆன் பண்ணுற மாதிரி வந்து ரெடி பண்ணுறோம். இது ப்ரோக்ராம் பண்ணுவோம். இது வந்து பேசிக் லேடர் ப்ரோக்ராம். டைமர் இன் பிஎல்சியில் வந்து என்னென்ன டைமர்ஸ்லாம் இருக்குன்னா ஆன் டிலே டைமர் இருக்குது, ஆஃப் டிலே டைமர் இருக்குது, டென்டேட்டிவ் டைமர் இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண லேடர் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிலேஸ், எங்கெல்லாம் டிலே ஆகி ஆன் ஆகணும் அப்படிங்கிறத டிலே கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல, பிளிங்கிங் லைட்ஸ்,
டிராஃபிக் லைட் அந்த மாதிரி இடத்துல, மோட்டார் ஸ்டார்ட் அப் டிலேஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் டைமர்ஸ். கவுண்டர்ஸ், அப் கவுண்டர், டவுன் கவுண்டர், அந்த மாதிரி ரெண்டு கவுண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்ளிகேஷன் வந்து எங்கன்னா ஆப்ஜெக்ட் கவுண்டிங், நம்ம பாட்டில்ஸ் பேக்கிங் பண்ணுற இடத்துல எத்தனை இது பேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கவுண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி இடத்துலாம் யூஸ் பண்ணுறோம். பேட்ச் ப்ராசஸஸ், ப்ரொடக்ஷன் கவுண்டிங், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பிஎல்சி அட்ரஸிங், இன்புட் அட்ரஸ் வந்து ஐ, அவுட்புட் அட்ரஸ் வந்து கியூ அல்லது வந்து ஓ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். மெமரி பிட்ஸ் வந்து எம், டைமர்ஸ் வந்து டி, கவுண்டர்ஸ் வந்து சி, இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். சேஃப்டி இன் பிஎல்சி சிஸ்டம்ஸ் என்னென்னா எமர்ஜென்சி ஸ்டாப் சர்க்யூட்ஸ் இருக்கும், இன்டர்லாக்ஸ் கொடுத்துருப்போம், ஃபெயில் சேஃப் டிசைன், ப்ராப்பர் கிரவுண்டிங், லாக் அவுட் டேக் அவுட் ப்ரொசீஜர்ஸ், இதெல்லாம் வந்து சேஃப்டி. கம்யூனிகேஷன் என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஈத்தர்நெட் யூஸ் பண்ணுறோம், மோட் பஸ்ஸுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம், ப்ராஃபி பஸ்ஸு, ப்ராஃபி நெட்டு, ஹெச்எம்ஐ இன்டெகிரேஷன், இதெல்லாம் வந்து நம்ம கம்யூனிகேஷனாக வந்து யூஸ் பண்ணுறோம். பாப்புலர் பிஎஸ்சி பிராண்ட் அப்படின்னா சீமென்ஸ் இருக்குது, ஆலன் பிராட்லி, ஸ்னைடரு, மிட்சுபிஷி, ஓம்ரான், டெல்டா, இதெல்லாம் வந்து பாப்புலர் பிஎல்சி பிராண்ட்ஸ். கோர்ஸில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா பிஎல்சி ஃபண்டமெண்டல், இதை பற்றி டோட்டலாக நம்ம கவர் பண்ண போகிறோம். லேடர் லாஜிக் பேசிக்ஸ் அதை பற்றி லேர்ன் பண்ணிக்க போகிறோம். டைமர் அண்ட் கவுண்டர்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். இதுதான் வந்து நம்ம கோர்ஸோட சம்மரி. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நெக்ஸ்ட் லேடர் ப்ரோக்ராமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிஎல்சி கோர்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் கற்றுக்குங்க.